நாம் யாரை நேசிக்க வேண்டும்? எதிலே நாம் இறங்கி இருக்கிறோம்? லவ் ஃபார் த லாஸ்ட் சோல்ஸ், அழிந்து போகும் ஆத்துமாக்கள் மேல் அன்பு. லவ் ஃபார் த லாஸ்ட் சோல்ஸ், அழிந்து போகும் ஆத்துமாக்கள் மேல் அன்பு. இந்த வெளிப்படுத்தல் 2, 3 அத்தியாயங்களிலே 2 திருச்சபைகள் தான் கடிந்து கொள்ளப்படவில்லை. ஒன்று ஸ்மிர்னா சபை, அடுத்தது பிலடெல்பியா சபை. Only 2 churches were not rebuked. One was the church in Smyrna, the other was the church in Philadelphia. Both were missionary minded churches. ரெண்டுமே மிஷினரி சிந்தை உள்ள சபை. ரட்சிக்கப்பட்ட புதுசில் என்ன பண்ணுவோம்? நம்ம யார்கிட்டையாவது போய் ஆண்டரை பற்றி சொல்லிடணும், யாரையாவது நம்ம ஆண்டர்கிட்ட கொண்டு வந்துடணும்னு சொல்லி துடிப்போம். நமக்கு எல்லாருக்கும் தெரியும், அந்திரேயா பிடிபட்டான், பேதுருவை பிடிச்சான். அந்திரேயாவும் பேதுருவும் போய் பிலிப்பை பிடிச்சாங்க, பிலிப்பு போய் நத்தானியேலை பிடிச்சாங்க. வரிசை அப்படி ஒரு செயின் ஆஃப் ஈவெண்ட்ஸ் வந்துகிட்டே இருந்துச்சு இல்லையா? நம்ம லைஃப்ல அப்படி ஒரு செயின் இருந்துச்சு. அந்த செயின் எங்கேயோ அந்து போச்சு தெரியுமா? எங்கேயோ அந்து போச்சு தெரியுமா? துடிக்கிறீங்களா? முந்தி ஒரு தீர்மானம் எடுத்தீங்கல்ல, சில கூட்டங்கள்ல ஒரு நாளைக்கு ஒருத்தருக்காவது நான் ஆண்டரை பற்றி சொல்லுவோன்னு சொல்லி தீர்மானம் எடுத்தோம்ல, வருஷத்துக்கு ஒருத்தருக்காக சொல்றோமா? எவ்வளோ இறங்கிட்டோம் பாருங்க. இதுதானே பின்வாங்குதல், இதுதானே பேக் ஸ்லைடிங். ஒரு ஆள்கிட்ட சொல்லலைன்னு சொன்னா, ஐயோ இன்னைக்கு நான் ஒருத்தர்கிட்டையும் ஆண்டவரை பற்றி சொல்லலை, ஒரு டிராக்டையாவது கொடுக்கணும், இன்னைக்கு நான் ஒண்ணுமே செய்யலையே, ஏதோ ஒரு வார்த்தை கூட ஆண்டவருக்காக நான் பேசலையேன்னு சொல்லி நம்ம அன்னைக்கெல்லாம் நம்ம யோசித்தோம்ல. ரட்சிக்கப்பட்ட புதுசுல யான் பெற்ற இன்பம் வையகவும் பெருக என்று சொல்லி அப்படி நாம் துடித்தோமே, அது எங்க போச்சு? அந்த அனந்த பாக்கியம் எங்கே போச்சு? அந்த ஆத்ம பாரம் எங்கே போச்சு? தற்பரிசோதனையின் வேளையில் நாம் இருக்கிறோம். அடிக்கடி நான் யோவான் 3:16 வாசிக்கும் பொழுது அந்த தேவன் அந்த ஆத்மாக்கள் பேரில் உள்ள அன்பை நான் அதிகமாக என்ன ரொம்ப நினைப்பேன். ஏன்னா அவர் அங்க தன்னுடைய அன்பு அப்படியே ஊற்றிட்டார். ஒரே பேரான குமாரன் அப்படியே ஊற்றினார். அப்போ என்கிட்ட நான் ஒரு ஹை ஸ்கூலில் கிளாஸ் எடுத்துகிட்டு இருந்தேன். ஒரு சீனியர் கிளாஸுக்கு ஒரு நாள் நான் ஸ்கிரிப்சர் டீச் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ ஒரு பையன் எழுப்பி கேட்டான், ஏன் அங்கிள் ஒரு கேள்வி, சொல்லுப்பா அப்படின்னு சொன்னேன். கடவுள் நம்ம அவ்வளோ நேசிக்கிறாருன்னு சொன்னீங்கல்ல, அதெல்லாம் கரெக்டு. அவர் நேசித்த அவரே வந்திருக்கலாம்ல, அவர் ஏன் இன்னொருத்தரை அனுப்புனார்? அவர் ஏன் மகனை அனுப்புனார்? அவரே வந்திருக்கலாம்ல, ஏன் மகனை அனுப்புனாருன்னு கேட்டேன். எனக்கு இந்த கேள்விக்கு பதிலே சொல்ல தெரில. ஸோ நாங்கள் ப்ரீச்சர்ஸுக்கு சமாளிக்க தெரியும் புல்பீட்டில். ஸோ நான் சமாளித்தேன். என்ன சமாளித்தேன்னா, தம்பி இப்போ பிரேக்குக்கு பிறகு நான் சொல்கிறேன். என்ன பிரேக்கில் போய் நான் உங்க பேசிட்டு பிறகு எங்களுக்கு ஒரு பதில் கிடச்சிது. என்ன தெரியுமா? நம்மை விட நாம் நம் பிள்ளைகளை அதிகம் நேசிக்கிறோம். பிள்ளை சுகவீனமாக இருந்து துடிக்கும் பொழுது ஒரு தாய் என்ன சொல்வாள் தெரியுமா? அந்த வியாதி எனக்கு வந்தால் பரவாயில்லைன்னு சொல்லி சொல்லுவோம். We love our children more than we love ourselves. God loved his son more than he loved himself. அதனால தான் பைபிளில் சொல்லியிருக்கு, நம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் அவரையே நமக்காக தந்து விட்டவர்னு தமிழில் இருக்கு. இங்கிலீஷில் who gave him up, gave him up, அப்படியே கொடுத்துட்டார். அவ்வளோதான், அப்படி கொடுத்தவர் அப்படின்னு சொல்லி வருது. அப்போ ஆண்டவர் எவ்வளோ தூரம் ஆத்மாக்களை நேசிக்கிறாரோ அந்த அளவுக்கு நாம் நேசிக்கிறோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கிராமங்கள் தோறும், பட்டணங்கள் தோறும், நகர்கள் தோறும் போய் பிரசங்கம் பண்ணி வியாதியஸ்தரை சுகமாக்கி ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்திலே வர்றாரு. ஆனால் திரளான மக்களை கண்ட பொழுது அவர் மனது உருகி, when he saw the multitudes, he was moved with compassion. I like that statement. அந்த கன்சர்வேட்டிவ் டிரான்ஸ்லேஷன்ஸ் ரொம்ப அழகாக இருக்கு. He was moved with compassion when he saw the teeming millions untold of the message of the gospel. நீங்கள் ரோட்டில் அப்படியே போகும்போது அப்படியே போகிறீங்க, இந்த ஊரில் உள்ள அந்த நேஷ்னல்ஸு அவங்க எல்லாம் போகிறீங்க. அவங்களாம் போகும்போது இதே இது தாவீதா இருந்தா, இதே இது சங்கீதக்காரனாக இருந்தா, அவன் என்ன சொல்கிறான் தெரியுமா? மனுஷர் உம்முடைய கட்டளைகளை காத்து நடவாதபடியா என் கண்கள் தாரை தாரையாக கண்ணீர் சொரிகிறது. அப்படியே அவன் அழுதான், ஆத்துமாக்களுக்காக அழுதான். நாம் ஆத்துமாக்களுக்காக நீங்கள் கடைசியாக எப்போ அழுதீங்க? கையெல்லாம் தூக்க வேண்டாம், ஆனால் உங்களே கேட்டுப்பார். நான் எப்போ கடைசியாக முழங்கால் போட்டு
எங்கேயோ ஒரு ஒரிசாவிலேயோ ஒரு மத்திய பிரதேசத்துலேயோ ஒரு பீகார்லேயோ இருக்கிற ஒரு கடினமான சூழ்நிலையில் இருக்கிற சில ஆதிவாசி மக்களுக்காக நான் எப்பொழுதும் அழுது ஜெபித்தேன். ஆனால் பவுலிடத்தில் போறவங்க அவன் என்ன சொல்லுவான் தெரியுமா? எனக்கு இடைவிடாத துக்கமும் மிகுந்த பாரமும் உண்டாயிருக்கிறது இஸ்ரவேல் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதற்கு. I have deep sorrow and continual grief for my people Israel who have religiosity but they do not have the righteousness that comes through Christ. அவர்களுக்காக நான் அவ்வளோ பாரப்படுகிறேன் அப்படின்னு சொல்லி அவன் நமக்கு சொன்னான். அதனால தான் நம்ம ஒரு சண்டே கிளாஸில் நம்ம எல்லாருக்கும் ஒரு பாட்டு படித்து கொடுத்தாங்க. அந்த பாட்டை நம்ம எல்லாரும் சேர்ந்து பாடுவோமா? ஆத்மா ஒன்றும் ரட்சிக்காமல் வாண்டவா வெறும் கையனாக உம்மை கண்டு கொள்ளலாகுமா? Must I go and empty-handed, thus my dear Redeemer meet? Not one day of service gave him, lay no trophy at his feet. எத்தனை வருஷம் நாம் கிறிஸ்தவர்களாக இருந்திருக்கிறோம், ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம்? எத்தனை வருஷம் ஆச்சு? வருஷத்துக்கு ஒரு ஆத்துமா நான் ஆண்டவர்கிட்ட கொண்டு வந்தேன் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்ல முடியுமா? வருஷத்துக்கு ஒன்றுங்கிறது வேறு ஒன்றுமே கிடையாது, நத்திங். பட் அட்லீஸ்ட் வருஷத்துக்கு ஒன்று. 20 வருஷம் ஆச்சு நான் ரட்சிக்கப்பட்டு. 20 ஆத்துமாக்களை டெஃபினட்டாக நான் ஆண்டவருக்குள்ளே வழி நடத்தி இருக்கிறேன் அப்படின்னு சொல்ல முடியணும். ஏன்னா தனித்தாள் ஆத்ம ஆதாய ஊழியத்துக்கு நிகரானது வேறு எதுவுமே கிடையாது. There is no substitute for personal soul winning. அதற்கு இணையே கிடையாது. Jesus was a personal soul winner. He was a mass evangelist, but he was a personal soul winner. பொதுவாக அவர் ஊழியம் செய்தார், ஆனாலும் தனிப்பட்ட ஒரு நிக்கோதேமுவோட பேசுவார், ஒரு சமாரிய பெண்ணோடு பேசுவார். சிலுவையில் போட்டால் கூட என்ன செய்வார்? அங்கே ஒருத்தனை பிடிச்சிருவார் பரதீசுக்கு வர்றதுக்கு. எங்கே போடுங்க? என்னுடைய ஆண்டவர் அவர் ஒரு தனித்தாள் ஆத்துமாதாய வீரராக இருந்தார். ஸோ we also must be personal soul winners. நீங்கள் வேலை செய்கிற இடங்களில் ஒருவேளை உங்களுக்கு இந்த ஊரில் நீங்கள் பப்ளிக்காக ப்ரீச் பண்ண முடியாது. பட் பர்சன் டு பர்சன் when you share your heart, நான் சமாதானம் இல்லாமல் இருந்தேன், நான் ஜீசஸ்ட்டை போய் ப்ரே பண்ணேன், எனக்கு பீஸ் வந்துருச்சு, என்னுடைய சின்ஸ் எல்லாம் ஃபர்கிவ் ஆயிடுச்சு, எனக்கு அது பெரிய மகிழ்ச்சியாக இருக்குது, உங்களுக்கு எதுவும் பிரச்சனை நான் ப்ரே பண்ணுறேன். இப்படி பேசக்கூடாதா? இதுக்காக உங்களை யாரும் ஜெயிலில் போட மாட்டாங்க, சொல்லக்கூடாதா? எவ்வளோ நான் கிறிஸ்டியன்ஸ் இருக்காங்களே. அந்த ஊரில் இருக்கும்போது நீங்கள் அவனோட பேசுனீங்கன்னா அவன் எடுத்துக்கொள்ள மாட்டான். பட் அவன் பணத்தை செலவழித்து குடும்பத்தை அங்கே விட்டுட்டு இங்கே இருக்கும்போது நீங்கள் அவனுக்கு சுவிசேஷம் கொடுத்து பாருங்கள், அவ்வளோ எளிய முறையில் அவன் ஆண்டவரை ஏற்றுக்கொள்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு உண்டாகும். செய்கிறோமா? ஆத்மாக்கள் மேல் நமக்கு அன்பு உண்டா? அல்லது ஆத்மா ரட்சிக்காமல் வெறும் கையனாய் நான் போய் நிற்க போகிறோம்?